Good evening. In class 10 CBSE Maths area related to circles இந்த chapter பார்க்கலாம். இதுல first formulasலாம் பார்த்தலாம். Area related to circles first பார்த்தது circle. Circle அப்படின்னும்போது என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்டை அந்த பாயிண்ட்டை வச்சு ரேடியஸ் வேல்யூ வச்சு அப்படியே ஒரு காம்பஸ் எடுத்து ஒரு சுற்றும் போது சர்க்கிள் வருமா. சர்க்கிளோட ஏரியா சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். என்ன அது அப்படின்னா πr². இது ரேடியஸ் டயாமீட்டர்னா நான் தெரிஞ்சுக்கணும். இது ரேடியஸ்னா சென்டர் டு த ஆர்க், டயாமீட்டர்னா ஃபுல் லென்த் எடுத்தோம்னா அது பேரு டயாமீட்டர். சரியா? ஸோ ஆர் ஃபார் ரேடியஸ், டி ஃபார் டயாமீட்டர். டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் ரிலேஷன் அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னும் போது 2r அப்படின்னு வரப்போகுது. சரியா? 2 times த ரேடியஸ் தான் டயாமீட்டர். அப்போ ஆர் மட்டும் வேணும்னா d/2ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னும் போது πr² ஃபார்முலா. πr². இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr². சப்போஸ் டி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா πrக்கு பதிலாக பண்ணிக்கலாம். ஆருக்கு பதில் d/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா π, இது d²/4, அதான் πd²/4ன்னு போட்டிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும். பெரிமீட்டர்னா சுற்றளவு, சர்க்கும்பரன்ஸ். சர்க்கிளுக்கு ஆக்சுவலாக சர்க்கும்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கும்பரன்ஸ் அப்படின்னும் போது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏரியாவுக்கும் சர்க்கும்பரன்ஸுக்கும் வித்தியாசம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ஒரு சர்க்கிள் அப்படி இருக்குன்னா ஏரியானா ஃபுல் ரீஜனு, இதுதான் ஏரியா. சர்க்கும்பரன்ஸ் அப்படின்னும் போது ஒரு த்ரெட் எடுத்து இந்த பவுண்டரியில் அப்படியே வச்சுட்டு வரேன்னா அதுதான் வந்து சர்க்கும்பரன்ஸ். சிம்பிளானும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு வயல் இருக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன். ஏதோ ஸ்கொயரோ ரெக்டாங்குலரோ இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ நெல் செடியோ ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா அது ஏரியா. இந்த இடத்துல எவ்வளோ பயிர் பண்ணுறது ஏரியா பொறுத்து. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், காம்பவுண்ட் கட்ட போகிறேன். காம்பவுண்ட்னா எங்கே கட்டுவீங்க? ஃபுல்லாக கட்டுவீங்களா காம்பவுண்ட்டு? அவுட்டரில் மட்டும் தான் கட்டிட்டு வருவேன். கரெக்டாக? வேலின்றது அவுட்டரில் மட்டும் எப்படி கட்டிட்டு வரும், ஆடு மாடெல்லாம் வராமல். வீட்டை சுற்றி அந்த வயலை சுற்றி காம்பவுண்டு ஃபுல்லாகவே இருக்காது, வெறும் அந்த வெளியில் மட்டும் இருக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். புரிஞ்சுச்சா? ஏரியாவுக்கும் இப்போ ஒரு டயக்ராமு இது ஷேட் பண்ணியிருக்கேன், பவுண்டரி மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் எது ஏரியா எது பெரிமீட்டர் அப்படின்னா ஃபுல்லாக ஷேட் பண்ணுறதுனா அது ஏரியா, வெளியில் மட்டும் இருக்கிறது பெரிமீட்டர். சரியா? அது கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னும் போது 2πr. சரியா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr அப்படின்னு சொல்லுவாங்க. 2r வந்து நான் சொல்லிக்கலாம் டின்னு சொல்லிக்கலாம், அது வந்து πd. சரியா? பையோட வேல்யூ 22/7 ஆர் 3.14. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் செமி சர்க்கிள். செமினாலே என்ன அர்த்தம்? பாதி. ஒரு பீஸா இருக்கு உங்ககிட்ட, என்ன பண்றீங்க, 2 பேர் இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீ பாதி பீஸா நான் பாதி பீஸா. அப்ப 2 பீஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், /2. சரியா? அப்ப 2 பாதியா கிடைக்கும். அதான் வந்து 2 செமி சர்க்கிள். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. இப்ப ஏதாச்சும் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதோட ஏரியா அப்படின்னும் போது என்ன பண்ண போறோம், மேல இருந்ததுல பாதி /2. இது πr², /2. இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டரும் என்ன பண்ண போறோம், ஃபுல் சர்க்கிளுக்கு 2πr. அப்ப பாதி சர்க்கிளுக்கு என்ன வரும், πr. பாதி சர்க்கிளுக்கு πr. அதோட நிறுத்திட்டு விட்டுறக்கூடாது. இப்ப இதையும் ஆட் பண்ணோம். இது ஒரு 6, இது ஒரு 6, r+r 2r. அதுக்கு தான் இங்க πr+2r. புரிஞ்சுச்சா? ஏன்ட்ட ஒரு ஃபுல் சுத்துக்கு 2πr, பாதி சுத்துக்கு இது வரைக்கும் தான் πr. இப்ப இதுவும் ஒரு ரேடியஸ் இருக்குல்ல, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், r 2r. அப்ப இதோட ஃபுல் பெரிமீட்டர் வந்து πr+2rன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னும் போது குவார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப குவார்டர் அப்படின்னும் போது அப்ப அந்த பீஸாவை 4 பேருக்கு கொடுக்க போறேன். 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், இதையே 2ஆ கட் பண்ணுவேன். அந்த ஒரு பீஸ் தான் குவாட்ரண்ட் அப்படின்னு எடுப்போம். சரியா? அப்ப என்ன பண்ண போறோம், அந்த ஏரியா /4, πr²/4. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க, இதுல பாதில இப்ப πr, இது πr, இதுல பாதி வரப்போகுது. அப்ப πr/2 பண்ணினா இந்த லென்த் வரும். நெக்ஸ்ட் இது வரும், இது ஒரு r, இது ஒரு r. அப்ப அங்க 2rன்னு வரும். கரெக்டா? πr/2 + 2r. சரியா?
அப்ப இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிங்கு. ரிங் அப்படின்னும் போது ஒரு சர்க்கிள், சரியா? ரிங் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு சர்க்கிள் இருக்கா, அந்த சர்க்கிள்ல இன்னொரு சர்க்கிள் போடுறான். இப்ப இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறான். கட் பண்ணி எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரீஜன் மட்டும் தான் தெரியும், சரியா? இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வடை பார்த்துருக்கீங்களா? உளுத்த வடை ஓட்டை போட்டு, அது வந்து சாலிட், அது பேர் டோராய்டு சொல்லுவாங்க. அதை ஒரே ஒரு பிளேன்ல பார்த்தோன்னா இது மாதிரி இருக்கு. சிடி பார்த்துருப்போம், அதை டிஸ்க்னு சொல்லலாம். சிடி பார்த்துருப்பல, அதுல ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கும், அதுல நடுவில் குட்டியா ஒரு ஓட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க, அதை ரிங்குன்னு சொல்லலாம். இப்போ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதை அப்படியே டெரைவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன், பெரிய சர்க்கிள். பெரிய சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர்ன்றது நான் பண்றேன், கேபிட்டல் ஆர்ன்னும் போது ஒரு பெரிய ஆறு, இன்னொன்று வந்து குட்டி ஆர், சரியா? அப்ப பெருசு ஃபர்ஸ்ட் பெருசு எடுத்துக்கிறேன். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் உள்ள இருக்கிறத கட் பண்ணி எடுக்க போறேன். அப்ப சப்ட்ராக்ஷன் பண்ண போறேன். பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்ப பைய காமனா எடுத்துட்டேன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா என்ன ஆயிடும்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, சரியா? ஸோ அதான் இந்த ஃபார்முலா. பெரிமீட்டர் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? ரெண்டு பெரிமீட்டரையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதா. அவுட்டர் பெரிமீட்டர் 2πr, இதையும் ஆட் பண்ணுவேன், பிளஸ் 2π ஸ்மால் ஆர், சரியா? கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் பிக் சர்க்கிள், ஸ்மால் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். நெக்ஸ்ட் செக்டார். செக்டார் அப்படின்னும் போது ஒரு இது ஃபுல் சர்க்கிள், அதுல பாதி அதுல பாதி. செக்டார் ஆனும் போது அது கரெக்டா டிவைட் பண்றதெல்லாம் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள். ஒரு சர்க்கிளுக்கு மொத்த ஆங்கிள் வந்து 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோட மொத்த ஆங்கிள் 360 டிகிரி. அதுல ஏதாச்சும் ஒரு குட்டி பார்ட்டை ஒரு டீடாக் எடுக்கும் போது அது பேர் தான் செக்டார். செக்டார் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு செக்டாரை அழகா அப்படி சுத்தணும்னா பர்ஃபெக்ட் கோன் கிடைக்கும் நம்மளுக்கு, சரியா? செக்டாரை சுத்தும் போது தான் அப்படியே சுத்தணும்னா ஒரு பர்ஃபெக்ட் கோன் கிடைக்கும். இப்ப இதோட ஏரியா எப்படி பார்க்கலாம்? ஏரியா ஆஃப் ஃபுல் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயரா. இதுல செக்டார்னும் போது சர்டன் ஆங்கிள் மட்டும் வரப்போகுது. அப்ப அந்த ஆங்கிள் டிவைடட் பை டோட்டல் ஆங்கிள், தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படி இல்லை இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அசியூம் பண்ணினா, ட்ரையாங்கிள் மாதிரி அசியூம் பண்ணனா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஆஃப் பேஸ் வந்து எல், ரேடியஸ் ஹைட் வந்து ஆர், சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலால ஏது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்னும் போது இந்த பார்ட் எடுக்கணும். இந்த பார்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே தான், டீட்டா பை 360, டீட்டா பை 360 இன்டூ டீட்டா பை 360 இன்டூ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். இங்கேயும் அதே தான், டீட்டா பை 360 இன்டூ ஏரியா, இங்க டீட்டா பை 360 இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ், பிளஸ் இந்த ஆறு ஆட் பண்ணிக்கணும், 2r, சரியா? டீட்டா பை 360 பிளஸ் டீட்டா பை 360 இன்டூ 2πr பிளஸ் 2r, ஓகேவா? டீட்டா பை 360 இன்டூ ஏரியானா ஏரியா ஃபார்முலா, பெரிமீட்டர்னா பெரிமீட்டரு. பெரிமீட்டர்ல வரும்போது என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா இந்த ஆர் ஆட் ஆகும், அதனால 2r. நெக்ஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னா செக்டார்னு நான் தெரியும். இப்ப செக்டார் பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு லைனா சென்டர் வழியா போச்சுன்னா அது பேர் டயாமீட்டர். மற்றபடி வேற எங்க போனாலும் ரெண்டு ஆர்க்கை டச் பண்ணா அது பேர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி பிரிச்சா அப்படின்னா பெரிய பார்ட் வந்து மேஜர் செக்மெண்ட், இந்த குட்டி பார்ட் வந்து மைனர் செக்மெண்ட். மேஜர் செக்மெண்ட்னா பெருசு, மைனர் செக்மெண்ட்னா குட்டி, சரியா? இப்ப இதோட ஃபார்முலாஸ்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்னா இந்த குட்டி பார்ட்டா. இப்ப இது இப்படி இருக்கு, இது செக்டார். இப்ப இந்த பாயிண்ட் இப்படி இருக்குமா, சென்டர். இப்ப மைனர் செக்மெண்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ண போறேன்னா இந்த செக்டார் மட்டும் எடுத்துட்டேன்னா அதுல ஃபுல்லா எடுத்துக்கிறேன். ஃபுல்லா எடுக்கும் போது ஏரியா ஆஃப் செக்டார் இங்க பார்த்தது எதாவது வரப்போகுது, தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயரு ஃபுல்லா எடுத்துட்டேன். அதுல இருந்து இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த ரீஜன் வந்துடும், கரெக்டா? ஸோ அதனால தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஏரியா தான் ஞாபகம் வச்சுங்க 1/2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மாதிரி.
ஆர் ஸ்கொயர், பேஸும் ஹைட்டும் அதே மாதிரி எடுத்துக்கோ. பை 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இது ஃபார்முலா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு -1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் இது. இப்போ ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட், ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் அப்படின்னும் போது இந்த ஃபுல் சர்க்கிள் அப்படியே எடுத்துக்கிறேன். இது வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் மைனர் செக்மெண்ட். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பெரிய பார்ட் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் பண்ணிடலாமா? வந்துடும். சரியா? இந்த இது கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா ஃபுல் சர்க்கிள் வந்து இதை எடுத்துட்டீங்கன்னா, ஃபுல் சர்க்கிள் வந்து மைனரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மேஜர் செக்மெண்ட் கிடைச்சிடும். சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. பெரிமீட்டர் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா பை ஆர் தீட்டா பை 180 + 2r sin தீட்டா பை 2. இதை ஞாபகம் வச்சுங்க. இது அதே ஃபார்முலா தான், பை ஆரா. ஸோ இதே தான். இந்த 2வையும் 2 1s are 2 180 டைம்ஸ் வரப்போகுது. அவ்வளோதான். இது 2rன்னு பண்ணியிருக்கோம். இதை ரிசால்வ் பண்ணும்போது 2r sin தீட்டா பை 2. சரியா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கிளியராக தெரிஞ்சிங்கன்னா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் எந்த சம் கேட்டாலும் போட்டுடலாம்.